வணக்கம். தன் மகளை ஒரு தாய் கட்டி கொடுத்த பின் மகளுக்கு நன்மை செய்கிறேன் என்கிற வகையில் அவள் செய்யும் நன்மை அனைத்தும் பாவக்கணக்கில் வர வைக்கப்படும். எப்படி என்றால், அந்த தாயானவள் தன் மகளின் மாமியார் வீட்டில் தன் மகளால் பிரிவினையை ஏற்படுத்துகிறாள். அவள் தன் மருமகனை அவன் தாய் தந்தையிடமிருந்து பிரிந்து செல்ல வகை செய்கிறாள். இப்படி தன் மகள் மூலமாக அந்த வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்து அவள் செய்யும் எல்லாமே தனக்கும் தன் மகளுக்கும் பாவத்தை உண்டாக்குகிறாள். பிற்காலங்களில் அதன் அதன் பலனை அவங்களை அறுக்கும் பொழுதுதான் அது ரொம்ப அவங்களுக்கு அவதியை உண்டாக்கும். ஒரு ரெண்டகம் பண்ணுறவங்களுக்கு வேதம் சொல்கிறது அவங்களுக்கு பின் நாட்களில், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க, கை இழுத்துக்கிட்டு போமே, அந்த மாதிரி கையும் வாயும் கையுங்களாம் ஒரு மாதிரி ரெண்டகம் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஏற்படணும் வேதம் சொல்லுது. வசனங்களை கரெக்டாக சொல்லலை, ஆனால் அதில் இருக்குது. அதனால் பெண் வீட்டுக்கு மகளை கொடுத்து, ஒரு பெண் வீட்டார் தன் மகளை தன் மகனுக்கு கொடுத்த பொன் கெட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னால் தன் வாயை தன் மகளுக்காக எந்த தாயும் திறக்க வேண்டாம். தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்திருன்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பிரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அவங்க குடும்பத்துக்குள்ளே நுழையாதீங்க, அவங்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்லாதீங்கன்றது தான். இதுக்கு தவறான ஆலோசனை சொல்லி குடும்பத்தை பெண் கொடுத்த மாமியார்கள் தயவு செய்து பெண்ணோட அம்மா செய்யாதீர்கள். அது உங்களுக்கு ரெண்டகத்தை உண்டாக்கும்.